அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. தயவு பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெருமானார் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமாக வலியுறுத்தினது என்னன்னா, தயவுதான் என்னை ஏறா நிலமிசை ஏற்றியது அப்படின்னு நம்ம ஐயா தயவை ரொம்ப சிறப்பாக நம்ம எல்லாருக்கும் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அந்த தயவோட முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே பொதுவாகவே மனிதர்களால் தான் அந்த இறைநிலையை அடைய முடியும். அந்த இறைநிலையை அடையிறதுக்கு தயவு முக்கியம். அந்த தயவுங்கிற வழியில் நிலச்சி இருக்கணும்னா அதுக்கு ஒருமை ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம பெருமானார் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இங்கே எல்லாருக்குமே ரொம்ப தயவு எப்படி சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால், ஒரு குழந்தை எல்லாரும் இங்கே ரொம்ப சாதாரணமாக வந்துட முடியாது. பெருமானாரோட இடத்துக்கு உள்ளே வரணுன்னாலே ஐயாவோட அந்த பூரண அருள் தயவு அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் தான் இந்த இடத்துக்குள்ளேயே நம்ம வர முடியும். ஒரு குழந்தை இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கப்ப ஆரம்பத்தில் அகவல் ஆரம்பிக்கிறப்ப இது ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கே, இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கே, என்ன பண்ணுமோ அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். அந்த குழந்தை அகவல் படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்க அம்மாவை சும்மா கொடான்னு குடஞ்சிக்கிட்டே இருந்தது. ஆனாலும் அவங்களுக்கு இறைவன் மேலே இருந்த தயவு ஐயோ நம்ம இதை ஃபுல்லாக படிச்சிருணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக விடாப்பிடியாக அந்த அகவலை முடிக்கிற வரைக்கும் அது என்ன பாடுபடுத்தினாலும் அது எவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருந்தது. எனக்கே கூட ரொம்ப வருத்தமாக இருந்த, ஐயோ இந்த குழந்தை இவ்வளோ தூரம் சிரமப்படுத்தி கூட அவங்களுக்கு இறைவன் மேலே அவ்வளோ அன்பு. இதை அகவலை நம்ம படிக்கிறதுக்காக எடுத்திருக்கோம், இதில் எல்லாமே அருள் வரிகள் இருக்குது, நம்ம முடிக்கணுங்கிற அந்த ஸ்ரத்தையான உணர்வு அது முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தயவு இருக்குன்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பொக்கிஷங்கள் எல்லாருமா இருந்தால் தான் இந்த இடத்துக்குள்ளெல்லாம் வர முடியும். அவங்க ஒருத்தர் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். எல்லா சிறப்பையும் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்க முடியும். ஆனால் அந்த ஒருத்தர் மட்டுமே அந்த குழந்தை முடிக்கிற வரைக்கும் அத்தனை பாடுபடுத்தினா கூட அந்த 1596 வரை முடிகிற வரைக்கும் அவங்க அந்த அம்மா இப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அது பாட்டு கத்துது, அமக்கலம் பண்ணுது. இது நம்ம இறைவனை ரொம்ப சிறப்பாக பிடிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதுதான் நமக்கு எத்தனை சோதனைகள் எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் எல்லா சூழ்நிலையிலையும் அது எல்லாமே நம்ம எப்படி நம்மளோட குழந்தை ஒரு விஷயத்தில் நம்மளை துன்புறுத்துறப்ப நம்ம அதை ஏற்றுக்கிறோம் இல்லையா. இது நம்மளோட குழந்தை, இதை நம்ம ஏற்றுக்கிட்டாலும் நம்ம இறைவன்கிட்ட ரொம்ப தெளிவாக இருக்கணுன்ற மாதிரி இந்த சமுதாயம் தான் நம்மளை சுற்றி இருக்க பல விஷயங்களாக இருக்குது. அது எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தில் இருந்தால் நம்ம கணவர் மேலே நமக்கு ஒரு முதல்ல தயவு இருக்கணும். அதுக்கடுத்தது நம்ம பிள்ளைங்க மேலே நமக்கு தயவு இருக்கணும். நம்ம சுற்றி இருக்கவங்க, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, அப்புறம் நம்மளோட ஊரில் இருக்கவங்க, இப்படி தயவு படிப்படியாக மேலே போக தான். ஏன்னா ஐயா என்ன சொல்கிறாங்க, உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்தமை சிவமே அப்படின்றாங்க. எல்லா உயிர்லையும் தான் இறைவன் இருக்காரு. பயிர்ப்புறு கரண பரிசுகள் பற்பல உயிர்த்திரள் ஒன்றன உரைத்தமை சிவமே அப்படிங்கிறாங்க. சிவம் எப்படி இருக்காங்கன்னா எல்லா உயிர்லையும் தான் இறைவன் இருக்காருங்கிற அந்த உண்மையை உணர்ந்து எப்படி ஒரு குழந்தை எவ்வளோ பண்ணாலும் அப்படியே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருப்பேன், அப்படியே இந்த இறைவனுக்காக இந்த எடுத்துக்கிட்ட விஷயத்தை சிறப்பாக செய்வேன்ற அந்த திடகாத்திரமான வைராக்கியமான எண்ணம் இருக்கோ, அது எல்லா சூழ்நிலையிலையுமே, இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். எல்லா சூழ்நிலையுமே எந்த விஷயம் இருந்தாலும் சரி, இது எனக்கு தடையாக இருக்குது, இதனால் எனக்கு இறைவன்கிட்ட போக முடியல, எனக்கு இதனால் கோபம் வருது, இதனால் எனக்கு கவலை வருது, இதனால் எனக்கு வருத்தம் வருது அப்படின்னு எதையுமே ஒரு காரணமாக சொல்லாமல் எல்லாமே
இறைவன் வந்து பக்கத்தில் கொடுக்கறது அக்கத்தில் எல்லாமே வந்து நம்மளோட குழந்தைங்க தான். அவங்க எல்லாரோட விஷயத்தையும் நம்ம பூரணமாக ஏற்றுக்கணுங்கிற தயவு வந்து நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம மனசுக்குள்ளே மேலோங்கிக்கிட்டே இருக்கணும். எத்தனை சோதனை வந்தாலும் சரி, எந்த விஷயம் வந்தாலும் சரி, நமக்கு தயவு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த ஐயாவோட பிரார்த்தனை வந்து நமக்கு வந்து இறைவன் வந்து எல்லா விஷயத்தையும் அவர் கொடுத்துட்டாரு. இந்த அகவலில் வந்து இந்த வரிகள் வந்து நம்ம இறைவன் கிட்ட வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து எல்லாமா இருந்து நமக்கு தயவை வந்து ரொம்ப பூரணமாக கொடுத்துட்டு நமக்காக ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நாம் எப்படி மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும்? மனிதர்களால் மட்டும்தான். இப்போ ஒரு ஆடு, மாடு, கோழி, மரம் இது எல்லாத்துக்குமே வந்து அறிவு கம்மின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிறாங்க. மரம் வந்து எல்லா விதத்துலேயும் நமக்கு பழம் தருது, காய் தருது. அதுக்கும் எல்லா அறிவுமே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். எல்லாமே ரொம்ப சமத்தாக தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மற்ற உயிர்களுக்கு தெரியாது. தன்னை அறிந்து இன்பமுறன்னு நம்ம வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க இல்லையா, நாம் யாருன்னு மட்டும் அதுக்கு தெரியாது. ஒரு நாய் வந்து ஒரு தண்ணியில் எட்டி பார்த்துச்சுன்னா அந்த தண்ணியில் வந்து வேற ஏதோ ஒரு நாய் தான் இருக்குன்னு நினச்சிக்குமே தவிர அது நான் தான்ன்றது அதுக்கு தெரியாது. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த அறிவை வந்து யோசித்து சிந்திக்கிற ஆற்றல் வந்து இருக்கும். இதுதான் வந்து மனிதர்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்க வித்தியாசம். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிற மாதிரி நாம் வந்து கிடைத்தற்கரிய இந்த பிறவியை வந்து ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு இந்த மனித தேகத்தில் இருக்க ஆற்றலை நல்லா உணர்ந்து இறைவனோட அந்த அருள் உணர்வில் வந்து நாம் எதிலிருந்து வந்தோமோ அதுவாக போகிறதுக்கு தான் ஒவ்வொருத்தருமே இந்த பிறவி எடுத்திருக்கோம். நாம் எல்லாருமே இறைவன் கிட்ட இருந்து தான் வந்தோம். ஆனால் ஒரு காரண பொருளாக இருந்தவங்க தான் நம்மளோட தாய் தந்தையர்கள். நம்ம வெளிப்படுறதுக்கு காரண கருவியாக இருந்திருக்காங்க. ஆனால் இறைவனோட அருள் இல்லைன்னா நம்ம வந்திருக்க முடியாது. பேருபதேசத்தில் வந்து வள்ளல் பெருமானார் வந்து நம்மளோட தாய் கருப்பையில் இருக்கிறப்ப நமக்கு எப்படியெல்லாம் துன்பங்கள் வருது, அந்த துன்பத்தில் இருந்துலாம் நம்மளை வள்ளல் பெருமானார் இறைவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எவ்வளோ தயவோடு நம்மளை காத்து இந்த உலகத்துக்கு கொடுக்குறாருன்றத பேருபதேசத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. நான் வந்து அப்படியே மூச்சு விடுறதுக்கு ரொம்ப அப்படியே திணறிக்கிட்டு இருந்தேன். அப்போ நீ வந்து என்னோட தாயோட கருப்பையில் ஒரு அமுத காற்றை வீசி எனக்கு வந்து சுவாசத்தை கொடுத்த. நான் வந்து அப்படியே இருட்டில் இருந்தப்பெல்லாம் எனக்கு வந்து ஒளியை கொடுத்து நான் அந்த இருட்டிலேருந்து பயப்படாமல் என்னை நீ ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படியே காற்று வேணுன்றப்ப காற்று கொடுத்து, ஒளி வேணுன்றப்ப ஒளியை கொடுத்து, நான் அப்படியே தண்ணிக்காக அப்படியே பசியில் இருந்தப்ப எனக்கு அப்பப்போ கொஞ்சம் அமுதமான உணவை வந்து கொடுத்து என்னை பசி இல்லாமல் பார்த்துக்கிட்ட. ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் ஒரு அம்மா வந்து வயிற்றுக்குள்ளே குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைய வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் தயவோடு பார்த்து நம்ம எல்லாரையும் இந்த உலகத்துக்கு வந்து அப்படியே திருப்பி கொடுக்குறார். அப்படிப்பட்ட அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட தயவு வந்து எப்படிப்பட்ட தயவாக இருக்குது பாருங்க. அவரோட தயவில் வந்த நாம எல்லாருமே ஒரு அப்பா வந்து ஒரு வேலை செஞ்சதுன்னா ஈன்ற பொழுதிலும் பெரிதுவப்பால் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்ற மாதிரி நம்மளை விட நம்மளோட குழந்தை சிறப்பாக வரணுன்ற உணர்வு வந்து எல்லா தாய் தந்தையருக்குமே இருக்கும். நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பின இறைவன் கிட்ட இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். நாம் வந்து இறைவனோட குழந்தைங்கன்றப்ப நாமளும் இறைவன் கொடுத்த இறைவன்கிட்ட மறுபடியும் போகிறதுக்கான விஷயங்களெல்லாம் சிறப்பாக செயல்படுத்தணுன்ற அந்த தயவுலேருந்து நம்மளோட உணர்வுகளை மாற்றிக்காமல் இருக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம வந்து ஜீவகாருண்யங்கிற அந்த ஆகார விஷயத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பெருமானார் வந்து எல்லா தர்மத்திலும் சிறந்த தர்மம் ஜீவகாருண்யமாக இருக்குது. இந்த மோட்சத்தோட சாவியே வந்து ஜீவகாருண்யமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் தான் தயவு வரும்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட தயவு வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எல்லா பக்கத்துலேருந்தும் நமக்கு கொடுக்குறார், எல்லார்கிட்டேருந்தும் கொடுக்குறார். ஏதோ நமக்கு சில துன்பங்கள் இருந்தாலும் அது நம்மளோட கர்மாதாங்கிறத நம்ம உணர்ந்து பக்குவப்படுத்திக்கிட்டு அவர் என்னவோ எல்லா விஷயத்தையும் நமக்கு நன்மைக்காக தான் கொடுக்குறார். கர்மாக்கள் வந்து சிலர் மூலமாக நமக்கு துன்பமாக இருந்தாலும் அதுவும் நம்மளோட உயர்வுக்காக தான்ற உணர்வு வந்து நமக்கு எப்போவுமே மேலோங்கி இருக்கணும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து நமக்கு பல விஷயங்களை வந்து தயவாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
நம்ம பெருமானார் வந்து இறைவன் கிட்ட வந்து நாம மற்றவங்களுக்காக எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, இந்த விஷயங்கள் வந்து நம்ம எப்பவுமே வந்து மனசுல, ஏன்னா ஐயா சொல்றதை விட வேற எதுவும் சொல்லிட முடியாது. அதனால ஐயா சொன்ன அற்புதமான அருள் வரிகள், துன்பளித்து ஆங்கே சுகமளித்து உயிர்களை அன்புற காத்தருள் அருட்பெரும் ஜோதி. இறைவா, அவங்களுக்கு துன்பம் கொடுத்துட்டப்பா, அவங்கள நீ சுகமாக வைக்கிறதுக்காக அன்போடு அவங்கள காத்து நீ அருள் புரியணும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. கரணேந்திரியத்தால் கலிப்புற உயிர்களை அரணேந்து அளித்தருள் அருட்பெரும் ஜோதி. எல்லா கரணங்களையும் அவங்களுக்கு, எல்லா உயிர் மற்றும் எல்லா மனம் ஆகிய எல்லா கரணங்களும் அவங்களுக்கு நல்ல நிறைவோடு இருக்கிறதுக்காக அவங்கள நீ வந்து ரொம்ப அன்பாக அரவணைச்சு அவங்கள சந்தோஷமாக வச்சிருக்கணும். எத்தகை எவ்வுயிர் எண்ணின அவ்வுயிர்க்கு அத்தகை அளித்தருள் அருட்பெரும் ஜோதி. எந்த உயிர்லாம் என்னெல்லாம் நினைக்குதோ அந்தந்த உயிருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும். எப்படி எவ்வுயிர் எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெரும் ஜோதி. எந்த உயிர்லாம் எப்படி எப்படியெல்லாம் இறைவா உன்ட்ட எனக்கு இது மாதிரிலாம் நடக்கணும்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கணும். ஏங்காது உயிர்த்திரள் எங்கெங்கிருந்தன ஆங்காங்கு அளித்தருள் அருட்பெரும் ஜோதி. எங்கெல்லாம் உயிர்த்திரள்கள் வந்து வழியோடவும் அடுத்து நல்ல ஒரு விஷயத்துக்காக வருகைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த உயிர்த்திரள் எல்லாமே ஆங்காங்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சொல்லுறும் அசுத்த தொல்லுயிர் கவ்வகை அல்லலில் காத்தருள் அருட்பெரும் ஜோதி. எந்த உயிரும் எந்தவித அல்லலும் இல்லாமல் அவங்க ரொம்ப நிறைவாக இருக்கிறதுக்காக காத்தருள் புரியணும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. சுத்தமும் அசுத்தமும் தோயிர் கிருமையின் அத்தகை காத்தருள் அருட்பெரும் ஜோதி. சுத்தம் அசுத்தம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர்கள் என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த விஷயம்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அகற்றி அவங்கள பூரணமாக நீ காத்து அருள் புரியணும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. வாய்ந்திடும் சுத்த வகையுயிர் கொருமையின் ஆய்ந்துர காத்தருள் அருட்பெரும் ஜோதி. எந்த உயிர் எதனை வாய்மையால் கேட்டாலும் அவங்க ஒருமையோடு உன்னை நினச்சி பார்க்கறதுக்கு அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு அருள் கொடுத்து நீங்கள் காத்து அருள் புரியணும். எவையெல்லாம் ஈண்டின அவையெல்லாம் காத்தருள் அருட்பெரும் ஜோதி. அவங்க இந்த உலகத்தில் எதையெல்லாம் வேண்டி அவங்க எதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்ரத்தையோட சிந்தனையில் அவங்களோட உருவாக்கின விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க பெரிய முயற்சியோடையும் நல்ல சிந்தனையோடும் அவங்க நல்ல எண்ணத்தோடு உருவாக்கியிருப்பாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு பூரணமாக இருந்து அவங்க எல்லாருமே ரொம்ப நிறைவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வள்ளல் பெருமானார் வந்து தயவாக சொல்கிறாங்க. அதுதான் வந்து பெரிய தயவு. ஐயா சொல்லியிருக்காங்க, நான் வந்து நாடக ஆசிரியர், புத்தக ஆசிரியர், பதிப்பாசிரியர், திருக்குறள் ஆசிரியர், இத்தனை ஆசிரியராக இருந்தாலும் இவை எல்லாம் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றவில்லை, தயவுதான் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியதுன்னு சொல்கிறாங்க. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்றோ ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன், யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தேன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் ஏதோ சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. இந்த உடம்பை அப்படியே பூரணமாக சித்தி அடைகிற அருள் ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருச்சு. இது எப்படி கிடைச்சிதுன்னா ஏதோ என்னோட தயவுல தான் இது கிடைச்சிது. அது உங்களுக்கும் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னா ஜீவகாருண்யம்ங்கிற ஒரு அருள் விஷயத்தை செயல்படுத்தணும். ஜீவகாருண்யம்ங்கிற விஷயம் என்ன இருக்குன்னா, நம்மளோட பசிக்காக எந்த உயிரையும் கொல்லாமல் வாழ்ந்து மற்ற உயிருக்கு பசிக்குன்றப்போ அந்த உயிருக்கு நம்மளால் முடிஞ்ச ஆகாரத்தை கொடுக்கணுன்ற ஒரு அருள் நோக்கம்தான் பெரிய நோக்கமாக இருக்குன்றது தான் பெருந்தயவாக இருக்கும்.